டெல்லியில் பிரதமர் மோடியின் புதிய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் அலுவலகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்திருக்கிறார். புதிய 5 அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இந்த புதிய அலுவலகத்தோட சிறப்பு என்ன? அதே போல ஒரு புதிய 5 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. என்னென்ன அறிவிப்புகள்? சேவா தீர்த் என்கிற பெயரிலே புதிய வளாகம் அமைக்கப்பட்டு அதிலே பிரதமர் அலுவலகம் இடம்பெயர்ந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த அலுவலகத்திலிருந்து தான் இனி செயல்பட போகிறார். இந்த அலுவலகத்திலே முதல் நாளிலேயே முக்கியமான முடிவுகள் தொடர்பான கோப்புகளிலே கையெழுத்திடுகிறார். முதலாவது, இதிலே விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை எந்தவிதமான பணமும் செலுத்தாமலே உடனடியாக சிகிச்சை கிடைப்பதற்கான வசதி. இதன் மூலமாக யாரேனும் விபத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்படக்கூடாது, உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல லட்சாதிபதி அக்காக்கள், லாக்பதி தீதி என்று சொல்லப்படும் திட்டம், இதிலே இதனால் பலன் பெறுவோர் எண்ணிக்கை 6 கோடியாக அதிகரிக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்திட்டிருக்கிறார். அதே போல விவசாயிகளுக்கான உட்கட்டமைப்பு நிதியை 2 லட்சம் கோடியாக இரட்டிப்பாக்கி புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான கோப்பிலும் பிரதமர் மோடி கையெழுத்திட்டிருக்கிறார். அதே போலவே 10,000 கோடி ரூபாய் நிதியுடன் ஸ்டார்ட் அப் இந்தியா 2வது பாகம் தற்போது தொடங்கப்படுகிறது. அதற்கான கோப்பிலும் கையெழுத்திட்டிருக்கிறார். இந்த புதிய அலுவலகத்தில் இருந்து பிரதமர் மோடி இன்று முதல் செயல்பட தொடங்குவதை குறிக்கும் வகையிலே இதற்காக சிறப்பு 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று மாலை பிரதமர் மோடி அந்த அலுவலகத்தில் இருந்து உரையாடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீண்ட நெடுங்காலமாக சுதந்திர காலத்திலிருந்து இருந்து வந்த பிரதமர் அலுவலகம் முதல் முறையாக மாற்றப்பட்டு தற்போது குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு அருகே உள்ள கட்டிடத்திலிருந்து சேவா தீர்த் என்கிற புதிய வளாகத்துக்கு வந்திருக்கிறது. ஆகவே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவாக கருதப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி.